ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், சர்வீசிங் 3 விதமான தொழில் இருக்குது. ட்ரேடிங்னா என்ன? கார் ஷோரூம் வைக்க போகிறேன். யார் இப்போ வைக்க போகிறா? நான் தான் வைக்க போகிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வைக்க போகிறேன். பேங்க் லோன் வாங்க போகிறேன். ரைட்டு. அப்புறம் எந்த இடத்துல வைக்க போகிறேன் அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அப்போ பண்ணும்போது கார் ஷோரூம்னா மெயின் ஆக்டிவிட்டி என்ன? கார் வியாபாரமாக, கார் மேனுஃபேக்சரிங்கா? காரு வியாபாரம். எப்படின்னா, ஏற்கனவே ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் காரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரும், நான் விற்றுருவேன். அப்போ கீ ஆக்டிவிட்டி என்ன? காரை ஒரு இடத்தில் காட்சிப்படுத்தி வாடிக்கையாளர் அங்கே வர வச்சு விற்கிறது. சரியா? ரைட்டு. இன்னொன்று, கார் மேனுஃபேக்சரிங்னா பெரிய தொழிற்சாலை செஞ்சு அதில் பல்வேறு மாடலில் காரெல்லாம் புதுசாக எல்லாம் புது புது டெக்னாலஜியை பயன்படுத்தி காரை ஒருங்கிணைச்சு ஓட வச்சு அதுக்கு மைலேஜ் இது பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேஷன் வாங்கி எல்லாம் பண்ணி காரை ஓட வைக்க போகிறேன், அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்க போகிறேன்னா அது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. காரு சர்வீஸ் சென்டர். யார் எந்த கார் வந்தாலும், இல்லை இந்த குறிப்பிட்ட பிராண்டோட காரை நான் சர்வீஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அது சர்வீஸ். சர்வீஸுங்கிறத நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ரிப்பேர் பண்ணுறது தான் சர்வீஸ் நினச்சிட்ருக்கோம். கிடையாது. ஒரு சாதாரண ஆசிரியர் கூட சர்வீஸ் தான். நான் ஒரு டியூஷன் எடுக்கிறேன், சர்வீஸ் தான் அது. ஏனென்றால் ஃபிசிக்கலாக எந்த பொருளையும் கொடுக்காம மன திருப்தியவோ இல்லை ஒரு மாற்றத்தையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை மறுபடியும் சரி செஞ்சோ கொடுக்குறீங்கன்னா அதுதான் சர்வீஸு. இப்போ இது எல்லாமே அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே தான் வரும். ஐயா, அப்போ ஃபஸ்ட்டு டைட்டில் என்னங்க போடுறது? அப்போ கீ ஆக்டிவிட்டியில் முதல் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நாங்கள் மேனுஃபேக்சரருங்க. ரைட். அப்போ என்ன மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க? என்ன வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள். குண்டூசி வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம், ராக்கெட் வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஆனால் எது பண்ண போகிறோமோ அந்த வேலையின் அடிப்படை என்னென்னா, மேனுஃபேக்சரரா, ட்ரேடரா, இல்லை சர்வீஸ் ப்ரொவைடரா? சரி, நான் அப்போ மேனுஃபேக்சரர். அப்போ ரைட்டு. என்ன ஆக்டிவிட்டியாக இருக்க போகுது? இந்த பொருளை நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். அப்போ அதில் என்ன நடக்கும்? மெஷின்ஸ் ஆப்ரேட் ஆகும், ப்ராடக்ட். அப்போ உள்ளே இருக்கிற ஆக்டிவிட்டியை பற்றி பேசணும். உள்ளே இருக்கிற ஆக்டிவிட்டி எப்படின்னா, எப்போ குக்கி ஏதோ செய்ய போகிறேன், நீ பிஸ்கட் செய்ய போகிறேன், நீ என்ன செய்ய போகிற? இந்த மாதிரி நான் மில்லட்டில் பிஸ்கட் செய்ய போகிறேன். மில்லட்டில் பிஸ்கட் செய்ய போறியா? அப்போ ஆக்டிவிட்டி என்னவாக இருக்கும்? நான் ஒரு ஃபேக்ட்ரி போடுவேன். அந்த ஃபேக்ட்ரியில் மிஷின் அரவை மிஷின் ஒன்று இருக்கும். கலவை கலந்து மாவெல்லாம் கலப்பேன், அப்புறம் சர்க்கரையை சேர்ப்பேன், அதுக்கப்புறம் ஒரு அச்சு வச்சுருப்பேன், அந்த அச்சில் வச்சுப்பேன், அப்புறம் ஓவனில் வைப்பேன், எடுப்பேன், பிஸ்கட் ஆக்குவேன். இதெல்லாம் செஞ்சால் இது பேர் ஆக்டிவிட்டி. மளிகை கடை வைக்க போகிறேன். ரைட்டு, மளிகை கடை வைப்பேன். என்ன செய்வீங்க? நான் வாடிக்கையாளருக்கு பொருட்கள் விற்பேன். என்ன பொருட்கள் விற்பீங்க? நிறைய பொருட்கள் விற்கலாம் இல்லையா? என்ன பொருட்கள் விற்பீங்க? நான் இல்லை, அரிசி பருப்பு அன்றாடம் பயன்படுத்த பொருட்கள் விற்பேன். அழியக்கூடிய பொருட்கள் வைப்பேன். எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு. அந்த மாதிரி பொருட்கள் விற்பேன் அப்படின்னு சொல்லுறது தான் அந்த இடத்துல கீ ஆக்டிவிட்டி. இந்த கீ ஆக்டிவிட்டியை மிக தெளிவாக சொல்ல தெரிந்தவர்கள் அந்த தொழிலை பற்றி ஐடியா வந்துடும்.